மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோயில் உண்டியலை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு நூதன தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இடையப்பட்டியில் உள்ள சிவன் கோயிலில் உண்டியல் உடைக்கப்பட்ட புகாரில் ஆறுமுகம் என்பவர் கைது செய்யப்பட்டார். வழக்கை விசாரித்த உசிலம்பட்டி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் ஆறுமுகத்திற்கு ஒரு வாரம் உசிலம்பட்டி நகர் பகுதிகளில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணி செய்ய வேண்டும் என நூதன தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். அதன்படி உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு போலீசார் முன்னிலையில் ஆறுமுகம் தனது முதல் நாள் பணியை போக்குவரத்து உடை அணிந்து செய்த சம்பவம் பலரின் கவனத்தை ஈர்த்தது. கொடைக்கானலில் சாலைகளின் ஓரத்தில் உள்ள தடுப்புச் சுவர்களை சரி செய்யாமல் கண் துடைப்புக்கு நெடுஞ்சாலைத்துறையினர் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொடைக்கானலில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலைகளை சீரமைக்க கோரியும் சாலையோரத்தில் இருக்கும் புதர்களை அகற்ற கோரியும் மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றனர். ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த வாரம் கொடைக்கானலுக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு வருவதாக தகவல் வெளியானதை அடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் சாலைகளை தற்காலிகமாக சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் திருநெல்வேலியைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளி களிமண்ணால் ஆன விதை விநாயகர் சிலைகளை வடிவமைத்து வருகிறார். வரும் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் களிமண்ணால் ஆன விதை விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணியில் திருநெல்வேலி மண்பாண்ட தொழிலாளி வேல்முருகன் என்பவர் ஈடுபட்டு வருகிறார். 40 வருடங்களுக்கும் மேலாக மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வரும் இவர் நாவல் மற்றும் நெல்லிக்காய் விதைகளை உள்ளே வைத்து சிலைகளை தயாரிக்கிறார். இதனால் தூக்கி ஆறுகளில் வீசப்படும் சிலைகள் மீண்டும் மரமாகி சுற்றுச்சூழலை காக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். கோவை மாவட்டம் மலுமாச்சம்பட்டி ஊராட்சியில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர்களின் பெயர்களுடன் வைக்கப்பட்ட கல்வெட்டினை அதிகாரிகள் இடித்து அப்புறப்படுத்தினர். மலுமாச்சம்பட்டி ஊராட்சியில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் என அத்திக்கடவு குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு வைக்கப்பட்ட கல்வெட்டில் பெயர் போடப்படவில்லை என்று கூறி திமுக, பாஜக, கோமாதேக கவுன்சிலர்கள் கடந்த 2 தினங்களாக ஊராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் குடிநீர் குழாயை நேரில் பார்வையிட்டு இல்லாத திட்டத்தின் பெயரில் கல்வெட்டு வைப்பது தவறு என்று கூறி அதை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்டனர். தமிழக அரசின் சார்பில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது புதிய கட்டடப் பணிகள் மற்றும் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் மதிப்பீட்டு குழுவினர் மற்றும் தமிழக முதன்மை செயலர் சீனிவாசன், தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் புறவழிச்சாலை அமைய இருக்கும் பாட்டாக்குளம் என்ற பகுதியையும் அங்குள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட கட்டடங்களையும் அவர்கள் பார்வையிட்டனர். இந்த ஆய்வை தொடர்ந்து சுமார் 70,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர்கள் வழங்கினர். விழுப்புரத்தில் சீட்டு பணம் கொடுக்க சென்ற தனது கணவரை காணவில்லை என மனைவி போலீசில் புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் KK ரோட் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் ஃபைனான்ஸில் பணியாற்றி வரும் பிரபாகரன் என்பவர் சீட்டு பணம் 21 லட்சம் ரூபாயை கொடுக்க மாம்பழப்பட்டு அலுவலகத்திற்கு சென்றார். இதையடுத்து அவர் இரவு நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் அவரது மனைவி போலீசில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது செல்போன் எண்ணை வைத்து தீவிரமாக அவரை தேடி வருகின்றனர். மேலும் 21 லட்சம் ரூபாய் பணத்துடன் சென்றவரை யாரேனும் கடத்தி சென்று விட்டார்களா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பன்பொழி அருகே மேக்கரை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்துள்ளனர்.
மேக்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்து வருவதாகவும் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த 3 பசுமாடுகளை சிறுத்தை கடித்து கொன்றது. இந்த சிறுத்தையால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உலா வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது 2 இடங்களில் சிறுத்தையை பிடிக்க கூண்டு அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே சரக்கு வாகனத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் அண்ணன் தம்பி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திமரத்து பள்ளத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் ராஜேஷ், ரமேஷ் ஆகியோர் திருப்பத்தூருக்கு பிளம்பர் வேலைக்கு வந்தனர். வேலையை முடித்துவிட்டு இரவில் இருசக்கர வாகனத்தில் அவர்கள் வீடு திரும்பினர். அப்போது டீசல் காலியாகி கள்ளேரி பகுதியில் நின்ற லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்த தகவலின் பேரில் கந்திலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இமானுவேல் சேகரன் குரு பூஜை விழாவை முன்னிட்டு வரும் 11ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் 4 தாலுகாவிற்குட்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வரும் 11ஆம் தேதி இமானுவேல் சேகரனின் 67ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அரசியல் தலைவர்களும் சமுதாய மக்களும் பெருமளவில் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இதன் காரணமாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை, திருபுவனம், மானாமதுரை மற்றும் இளையான்குடி தாலுகாக்குட்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கீழடியில் செயல்பட்டு வரும் அருங்காட்சியகத்திற்கும் விடுமுறை அளித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆந்திர நடிகர் பதிபதி அஜய் கோஷ் சுவாமி தரிசனம் செய்தார். ஆந்திர மாநில முன்னணி நட்சத்திரமான அஜய் கோஷ் தமிழில் விசாரணை, மூக்குத்தி அம்மன் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். இவர் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்களான மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன், ராம் சரண் உள்ளிட்ட நட்சத்திரங்களுடன் இணைந்து வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து பல விருதுகளையும் வென்றுள்ளார். இந்நிலையில் அவர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் 14 கிலோமீட்டர் கிரிவலம் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். வேலூர் மாவட்டம் மீனூரில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோயிலில் மூலவர் பெருமாள் மீது சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆவணி மாதம் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் மூலவர் மீது சூரிய ஒளி விழும் நிகழ்வு நடந்தேறும். அதன்படி இந்த ஆண்டு சூரிய ஒளி மூலவர் மீது விழும் அதிசய நிகழ்வை காண ஏராளமான பக்தர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்திருந்தனர். மேகமூட்டம் மற்றும் மழை காரணமாக மூலவர் மீது சூரிய ஒளி விழாததால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை சூரிய ஒளி மூலவர் மீது விழுந்தது. இந்த நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் பக்தி பெருக்குடன் கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே தனியார் கல்லூரி விடுதிக்குள் குட்டிகளுடன் காட்டு யானைகள் புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சடையாண்டி கோயில் அருகே உள்ள தனியார் கல்லூரியின் விடுதி அருகே குட்டிகளுடன் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டிருந்தன. இதுகுறித்து மதுக்கரை வனத்துறையினருக்கு கல்லூரி நிர்வாகத்தினர் தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் 2 குழுக்களாக செயல்பட்டு வந்த காட்டு யானைகளை கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியே விரட்டினர். பின்னர் அங்கிருக்கும் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை செல்லாமல் இருக்க அதனை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். தர்மபுரி அருகே இளைஞர் இறப்பில் மர்மம் நிலவுவதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நேரிட்டது. வீரன்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பிரபு மற்றும் கண்ணப்பன் என்பவரின் விவசாய நிலத்தில் உள்ள மின்வேலியில் சிக்கி இறந்து கிடந்தார். இதுகுறித்து மகேந்திரமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் பிரபுவை நள்ளிரவில் சிலர் போன் செய்து வரவழைத்து கொன்றுவிட்டு மின்வேலியில் சிக்கி இறந்ததாக நாடகமாடுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மகேந்திரமங்கலம் காவல் நிலையம் முன்பாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். கோவையில் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாட மது குடிக்கச் சென்ற கணவர் உயிரிழந்த சம்பவத்தில் நிவாரணம் கோரி
மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். வெள்ளிமடை பகுதியைச் சேர்ந்த பரணிதரன் ஒப்பந்த துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை கொண்டாட மது குடிக்கச் சென்ற நிலையில் பார் ஊழியர்களுடன் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து உடலில் காயங்களுடன் அவர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தனக்கும் தனது குழந்தைக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து பரணி மனைவி மற்றும் கைக்குழந்தையுடன் கோரிக்கை வைத்தார்.